எந்த அளவுக்கு எங்களை நோக்கி தாக்குதல்கள் தொடுக்கப்பட்டன, ஆசிட் போன்ற இடத்துல இருந்து அந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் பரிமாறப்பட்டது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில எம்எல்ஏக்கள் இருக்கிற நேரத்தில் இது நடத்துறது முறையில்லை. இதைத்தான் நாங்கள் எடுத்து வைத்துக் கொண்டிருந்தோம். எங்களை பொறுத்த வரைக்கும் மற்ற கட்சிகள் ஆதரவு தெரிவித்தது, எதிர்ப்பு தெரிவிப்பது அவர்களுடைய இஷ்டம். எங்களை பொறுத்த வரைக்கும் 11 பேரும் இதை தெளிவா பதிய வச்சுக்கிட்டே இருந்தோம். மிகப்பெரிய அளவுல சொல்ல வேண்டிய என்னதுன்னா, இவ்வளவு செஞ்சு கூவத்தூர்ல ரிசார்ட்ல வச்சு அவர்களை எல்லா விதத்திலையும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து, அப்படியும் கூட தங்களுடைய வாக்குகளில் பெரு அளவுக்கு பதிய வைக்க முடியல. இன்னும் இருக்கிறதுல கூட பாதி பேர் சீக்ரெட் பேலட் வச்சிருந்தா கண்டிப்பா எதிர்த்து வாக்களித்திருப்பார்கள். அந்த ஆண்டு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அதை மட்டும் பதிய வைக்க விரும்புறோம். கண்டிப்பா இதனுடைய லீகாலிட்டி ஆர் அதர்வைஸ் கண்டிப்பாக பார்க்கப்படும், கவர்னர்களால் பார்க்கப்படும் மற்றும் கோர்ட்டுகளால் பார்க்கப்படும். எங்களை பொறுத்த வரைக்கும் புரட்சித் தலைவி அம்மாவின் ஆட்சி, சீரிய ஆட்சி அண்ணன் அவர்கள் தலைமையில் வெகு விரைவில் மலரும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு எழுந்திருக்கிறது. தர்ம யுத்தம் இனி ஒவ்வொரு ஊர்லயும், ஒவ்வொரு ஒன்றியத்திலையும், ஒவ்வொரு நகரத்திலையும் அந்த தர்ம யுத்தம் நிகழும். சட்டமன்றத்திலும் மீண்டும் இது எழும். இது அடங்கிவிடக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அண்ணன் சொன்ன மாதிரி we might have lost the battle but the war has just begun. இப்போ ஒரு சிறு சறுக்கலாக கூட நாங்க இதை பார்க்கல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது வெற்றிதான். இவ்வளவு இடத்துல இருந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க வண்டியில் அடைச்சி கூவத்தூர்ல கொண்டு வச்சு இவ்வளவும் பண்ணி கூட 122 வாக்குகள் தான் அவங்களால போல் பண்ண முடிஞ்சிருக்கு. கண்டிப்பாக சுதந்திரமாக வாக்களிக்கும் பொழுது மிகப்பெரிய அளவுல மாற்றம் வரும். அண்ணன் OPS அவர்கள் தலைமையில் அணிதிரள்வார்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற